ஹே गाइस ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா என்னன்னா மை ரோபாட் பாய் ஃப்ரெண்ட் பார்ட் 12 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது गाइस. ஸோ சாரி கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், நேத்தே போட வேண்டியது, நேற்று கொஞ்சம் பேச முடியல, சில ஹெல்த் இஷ்யூ. அண்ட் எல்லாருமே வீட்லயே இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க, சேஃபா இருங்க. கொரோனா நிறையவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். அண்ட் நெக்ஸ்ட் நான் ட்ராமா வந்து எதுவும் பண்ணல, கொஞ்சம் கேப் இல்லான்னு இருந்தேன். பட் ஆனால் இப்போ லாக்டவுன் சுச்சுவேஷன், ஸோ எனக்கும் எந்த ஒர்க்கும் இல்லை. அண்ட் என்ன ட்ராமா அன்னைக்கு பண்ணலான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ப்ரோ கேப்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னைக்கு ஈவினிங் லைவ் வரேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ராமா ஒரு தாறுமான ட்ராமாவா பாருங்க. ஸோ ஒரு அடிச்சா டாப் ஹிட் ஆனா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமாவா நம்ம எடுப்போம். நிறைய பேர் மூன் லவர்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் மிஸ்டர் ஸ்விம்மர் கேட்டீங்க, அதுக்குள்ள வேற சேனல் போட்டாங்க, நானும் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமா இது வரைக்கும் யாரும் பண்ணாது, நல்லா ஹிட் கொடுக்குற ட்ராமாவா அண்ணன் கோசம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. சரி வாங்க கடைசி பார்ட்டான மை ரோபாட் பாய் ஃப்ரெண்ட் ட்ராமா நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசி எபிசோட்ல ஹீரோனி பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கே போயிருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மிங் கூட அவங்க வருவாங்க. வரதை பார்த்துட்டு ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கூட கொஞ்சம் பேசினா அவங்களுக்கு செம்ம கடுப்பாய், மூஞ்சிலே முழிக்காத போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுறாங்க. ஸோ ஹீரோனிக்கு நம்ம ஹீரோ மேல செம்ம கோவம், இவ்வளவு நாளா இவன் உண்மையை சொல்லின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு போயிடறாங்க. அப்படி சீன் கட் பண்ண அடுத்த நாள் அவங்க வந்து ஒரு ஒர்க் விஷயமா வெளியே ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு விடாம மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காரு, என்ன பண்ற இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவனுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் அனுப்புறாங்க, இதோட நீ நானும் எல்லாமே முடிச்சுக்கலாம், எதுவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை, நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. பட் ஆனா சென்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அப்படியே அவங்க அதை யோசிச்சுட்டே என்ன பண்றாங்கன்னா தூங்கிடுறாங்க. தூங்கும்போது பாத்தீங்கன்னா கனவுல நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவங்க தனியா நிக்கிற மாதிரியும் நிறைய ரோபாட்ஸ் வந்து நம்ம ஹீரோயினியை வந்து ஃபோர்ஸ் பண்ற மாதிரி, நான் தான் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த கனவுல வந்து திடீர்னு எழுறாங்க. ஏன்டா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சதம் கேக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் திறந்தா அது வேற யாரெல்லாம் நம்மளோட மிங் தான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ஒரு ஒர்க் விஷயமா நான் இங்க வந்தேன், அதனால தான் நீ இங்க தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் உன்னை பார்த்துட்டு போலாம்னா அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க உள்ள உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவரும் வந்து திரும்பவும் ரூட் போட ஆரம்பிக்கிறாரு, லவ் ரூட். அப்போ நம்ம ஹீரோயினி தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன நீ இப்பதான் எனக்கு பிரேக்கப் ஆச்சு, அவனை பத்தி நான் கோவமா பேசுறேன்ட்டு திரும்பவும் நீ எனக்கு வந்து சைட் கேப்ல ரூட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் சும்மா தான் வந்தேன், நீ ஏதோ டிப்ரெஸா இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ அதனால தான் வந்து உனக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு போலாம்னா வந்த அப்படின்வாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அமைதியாயிடுவாங்க. சரிவா நம்ம வெளியே எங்கன்னா போய் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு நம்ம மிங் வந்து வெளியே போறாரு. அங்க போயிட்டு அவர் கேட்கிறாரு, என்னாச்சு உனக்கு மொபைலுக்கு திரும்ப எதனா ப்ராப்ளமா, எதனா பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே போது, இல்ல நான்லாம் அப்போ அவனை பத்தி பேசும்போது நீ பேசாத, என் பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படி இப்படின்னு, இப்போ என்னடானா நீ வந்து ரொம்பவும் சைலண்டா இருக்க, ரெண்டு பேரும் ஒன்னும் பேசிக்கலன்னு போது ஹீரோனிக்கு எதுவும் சொல்ல முடியல, அவன் ரோபாட்ன்றது ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இவரும் அவ்வளோ சமாதானப்படுத்த என்னவோ பண்ணி பார்க்கறாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோனி சமாதானமே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிடறாங்க. நம்ம மிங்க பாத்தீங்கன்னா அவரோட வீட்டில் உட்காந்துட்டு ஒரு மூவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ரோபாட் மூவி தான். ஸோ ரோபாட் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் மிங்கோட கோட் வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடான்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள போனா அவனோட ரூம்ல வந்து எல்லாம் ரோபாட் இதுவா இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த மூவியும் பார்த்துட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோட ஞாபகம் திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மிங் வந்து கேட்பாரு, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கணும் போது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு நம்ம மிங். ஸோ மீட் பண்ணி வந்து ஏன் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருக்க, எதனா கஷ்டம் எதனா ப்ராப்ளம்னா சொல்லு, நான் அதை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம மிங் கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்போது, நான் வேணா அவங்க கிட்ட பேசட்டுமா, உனக்கு எதனா பிரச்சனை இல்லைன்னா சொல்லு, நான் வந்து மொபைல் கிட்ட பேசுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கணும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து நம்ம மிங் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கால் பண்ணி, நான் வந்து உங்ககிட்ட பேசணும், நம்ம வந்து இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா ஹீரோ கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஹாஸ்பிட்டல் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினி பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு புயல் காத்து வீச போது வானிலை அறிக்கையில வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நியூஸ்ல. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு, ஐயோ இவங்க அங்கதானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்தணுமே, அவங்கள அலாட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துக்கு போறாரு. ஸோ போகும்போது புயல் வந்துருது. அதுக்கப்புறம் அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆக மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு அவரோட பவர் மூலம் வந்து அதை தடுத்துறாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, எப்படியும் ஒரு காரை ஒரு கையில் நிறுத்தினான்னு சொல்லிட்டு. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த மாதிரி வந்து மிங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீ எப்படி வந்து அவ்வளவு பெரிய காரை ஒரே இதுல அந்த ஸ்பீட்ல வந்து நீ இது பண்ண, எனக்கு நீ சொல்லு எப்படி பண்ண, உனக்கு ஏன்னா பவர் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து என்னடா சொல்றது இவங்கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம சொல்லிடலாம் அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோபாட்னு சொல்ல வர்றாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோனி அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு நான் அவங்க ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினாரியோவை மாத்தி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினி தனியா வந்துட்டு ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க, நான் உன்னை எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்பவும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமா நான் முன்னாடி விட இப்பதான் உன்னை இன்னும் ரொம்ப 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 அதிகமா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. ஸோ நம்ம ஹீரோனிக்கும் ஹாப்பி ஆயிடும். ரோபாட்டும் தெரிஞ்சும் நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ வந்து ஏத்துக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துறாங்க. ஒரு கியூட்டான ஒரு மூமெண்ட். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவோட அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அந்த பாஸ், அந்த கார் கம்பெனிக்காரன், அவன் வந்து ஒரு வீடியோ எல்லாம் பாக்குறான். இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த புயல் வரப்ப காப்பாத்திருப்பாரு ஒரு காரை, அதே மாதிரி சில இதெல்லாம் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு ஒரு ரோபாட்டிக் பவர் வச்சு. அதெல்லாம் அவன் பார்த்துட்டு இவர் யாரு இது என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, நான் திரும்ப மொபைல் லவ் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. அவங்க
அம்மா இந்த வாட்டி திட்டாம சரி ஓகேமா நீ சந்தோஷமா இருந்தா போதும், நீ கஷ்டப்படாம இருக்கல, இது உன்னோட லைஃப் உன்னோட இது நீ தான் பாத்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள கஷ்டம் தான், என்னதான் இருந்தாலும் ரோபாட் அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியா கூட்டு வந்து நம்ம மிங் பேசுவாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து நிறைய வித்தியாசமா இருக்க, அது இல்லாம நான் உன்னை வந்து நிறைய இந்த ஆன்லைன்ல நிறைய இன்டர்நெட்ல பாத்துருக்கேன், பட் ஆனா நீயா ஃபேஸ் ஒழுங்கா தெரியல, மனுஷங்களாம் செய்ய முடியாது எல்லாமே நீ செய்யற, நீ யாரு என்ன அப்படின்னு கேட்டே இருக்காரு. இவரு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே, அட் டைம்ல வந்து இவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. நான் இந்த மாதிரி இறந்துட்டேன், எங்க அப்பா தான் என்ன ஒரு ஏஐ ரோபோட்டா மாத்திட்டாரு, சோ நான் மனுஷன் தான் ஆனா பாதி மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. மிங் வந்து அதால ஏத்துக்க முடியல, நான் இது எல்லார்கிட்டயும் சொல்ல தான் போறேன் போது, இருந்தாலும் நீ வந்து ஹீரோயினி வந்து ரொம்பவும் லவ் பண்ற, சோ ஒரு ரோபாட்டுக்கு ஃபீலிங்ஸ்ன்றது இல்ல, ஆனா உனக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸ் வருதுன்னா என்னால இன்னும் நம்ப முடியல, சோ அதனால உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட மிங் சொல்லிடுறாரு. இருந்தாலும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ நல்லா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. பாவம் நம்ம செகண்ட் ஹீரோக்கு கை கெட்டினது வாய் கேட்டாம போயிடுச்சு. சோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு அந்த கார் கம்பெனிக்காரனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்க பையன் தானே இது, சோ இவனை பத்தி நிறைய டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு உங்க பையன் யாரு, எனக்கு உங்க பையனை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து நீங்க யார் அதை கேட்கறதுக்கு, அவன் என்னோட பையன் என்னோட குழந்தை, நீங்க அது எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினி பாத்தீங்கன்னா தலைக்கு தில்லு பாத்தீங்களா செத்து போன இடத்துக்கே திரும்ப போறாரு. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினி பாத்தீங்கன்னா அந்த பனிமலை மாதிரி பிரதேசம் ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் போனாங்களா அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. சோ அங்க கூட்டிட்டு போயிட்டு நீ எங்க இறந்தன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வேற அதுல நோட் பண்ணி வேற கேக்குறாங்க. இங்க தான் இறந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல காட்டுறாரு. அங்க பாத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் செத்து போன உயிரோட பக்கத்திலே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமும் படுறாங்க. சோ அப்போ வந்து ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல ஒருத்த டவர் வச்சிருக்கானா பாருங்களேன், வீடியோ கால் அடிக்கிறான், இல்ல சேட்டலைட் பவரா என்னன்னு தெரியல, வீடியோ கால் அடிச்சு அவங்க அப்பா கிட்ட பேசுறான். அப்பா இந்த மாதிரி வந்து நான் மாங்கேன் கூட தான் இருக்கேன், நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க வந்து வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. சோ பாக்குறதுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட மிங்க காட்டுறாங்க. மிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னை வந்து சென்ட் ஆஃப் பண்றதுக்கு அவங்க திரும்பவும் வந்து ஃபாரினே போறாங்க. சோ அதனால அந்த சென்னையும் அந்த குழந்தையும் சென்ட் ஆஃப் பண்றதுக்கு போய் மீட் பண்றாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா மிங்குக்கு லைட்டா புரிய வரும்னு நினைக்கிறேன், நம்ம தேடுற பொண்ணோட நம்மள தேடுற பொண்ணு தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி. சோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து பாக்குறாரு. சோ அதுக்கப்புறம் சென் வந்து சொல்லிட்டே போறாங்க, இந்த மாதிரி நான் உனக்கோசம் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவையும் ஹீரோயின் அம்மாவையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க திரும்ப வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா ட்ராக் பண்ணவே முடியல. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்களோட சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹேக் பண்ணிருக்காங்க, என்ன ஆச்சு என்ன ஆனே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோபோ டாக் இருக்கு இல்லையா, அந்த ரோபோ டாக் சடனா நடமானது டப்புன்னு ஒரு இதுல மோதி கீழே விழுந்துரும். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த டைம்ல வில்லன் என்ட்ரி மாதிரி வேற லெவல் என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த ரோபோ கார் ஓனர். அவன் வந்துட்டு இது பார் உன் பையன் வந்து ஒரு ரோபாட் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன் பையனுக்கு வந்து நீ எந்த சிப்செட் கொடுத்தியோ அந்த சிப்செட் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ண முடியாத போது அந்த டைம் ஹீரோயின் அம்மா வந்து இந்த பக்கம் அடிப்பட்டு கீழே வந்துறானுங்க, அவங்க ஆளுங்க அடிச்சு சோ அவங்களுக்கு ரத்தமா போயிட்டு இருக்கு, நீ கொடுக்கலன்னா இவங்களை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கானுங்க. இது எதுவுமே தெரியாம இந்த பக்கம் ஹீரோயினி ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஜாலியா டென்ட் போட்டு இங்க தங்கின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினி அம்மா எங்கன்னு கேக்குறாங்க. சரி விடு கவலைப்படாதே, உங்க அம்மா வந்து எங்க அப்பாவை தேடி தான் போயிருப்பாங்க, நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனா வீடெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் களைஞ்சு போன மாதிரி, அதே மாதிரி அந்த ரோபோட் இது மிஷினுக்கு அடிபட்ட மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது ஹீரோட அம்மா வந்து ரத்த வெள்ளத்துல அதாவது தலையில அடிபட்டு அங்க கிடக்குறாங்க. சோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க அம்மா வரலன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு வண்டியை கூட்டு வரானுங்க. அதுல வந்து நம்ம ஹீரோயினை கடத்தின்னு போயிடறாங்க. இது என்னடா இன்னொரு வில்லன் பார்த்தா இல்ல அதே வில்லன் தான், அதே வில்லக்காரன் தான் திரும்பவும் நம்ம ஹீரோட அப்பா இருக்கிற இடத்துக்கு அவனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வைக்கணும் இல்லையா, சோ அதனால வந்து இந்த மாதிரி பண்றானுங்க. சோ அங்கே கூட்டிட்டு போயிட்டு அங்க நிக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்லு, அவனை வர சொல்ல நான் உங்களை போட்டு தள்ளிடுவேன், அவனுக்கு அந்த சிப் செட் கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லங்காரன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்ண சொல்லி ஹீரோட அப்பா கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அவரு நான் பண்ண மாட்டேன்னு இருப்பாரு. சோ அட் டைம்ல காலும் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி பேசுவாரு. மாங்கியான் அப்படியே அந்த டைம்ல நீ வராத நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நேரா அவர் வீட்டுக்கு போவாரு. என்னடா இது வீட்டுக்கு போறோம்னு பார்த்தா அங்க போயிட்டு ஏதோ அவரோட சார்ஜ் மிஷின்ல போயிட்டு ஏதோ அப்டேட் எல்லாம் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் சொன்ன இடத்துக்கு போறாரு. சோ அவர் வந்து ஒரு ரோபோட் இல்லையா, செம்ம ஃபாஸ்டா அப்படியே அங்க இருக்கிற ஆளுங்களாம் அடிச்சு போட்டு வராரு. சுடலாம் ட்ரை பண்றானுங்க, அவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. சோ அவருங்க போட்டு தள்ளிடுறாரு. சோ அட் டைம்ல வந்து அவங்களை காப்பாத்தலான்னு போகும்போது கழுத்துல கத்தி வச்சிடறானுங்க ஹீரோட அப்பாவுக்கும் நம்ம ஹீரோனிக்கும். சோ அந்த டைம்ல கத்தி வச்சிட்டா இவரால எதுவும் பண்ண முடியாது இல்லையா, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா இந்த நம்மளோட ரோபோட்டுக்கு. சோ அதனால என்ன பண்றாருன்னா அமைதியா நின்னுறாரு. இவங்க நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. சோ அப்போ ஒரு ஷாக் கொடுத்து நம்ம ஹீரோ வந்து மொத்தமா டோட்டலா ஆஃப் பண்ணிடுறானுங்க. சரி மண்டையில இருந்து எப்பறம் அந்த சிப் எடுக்குது, இவன் மொத்தமா நார்மலான மனுஷங்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த ட்ரில்லர் வச்சுதான் இவன் இருந்து எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரில்லருங்க அதை மண்டையில சொருகலான்னு வருவான். அந்த டைம்ல ஹீரோ பாத்தீங்கன்னா கண் முழிச்சு பாரு. என்னன்னா இவர் அப்டேட் பண்ணது என்னன்னா இவர் ஷடோ நைட்டான திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி அப்டேட் பண்ணிருப்பாரு. சோ அந்த மாதிரி வந்து அப்டேட் ஆகி திரும்ப அவனுங்க எல்லாமே அடிச்சு போட்டுறாரு. சோ அந்த டைம்ல ஹீரோக்கு வந்து ரேடியேஷன் பவர் தாங்க முடியாதுன்னு சொல்லனால அந்த வெள்ளம் கையில ஒரு ரேடியேஷன் இருக்கும். சோ அதனால அவன் கிட்ட வரும்போது நம்ம ஹீரோவால தலைவலி தாங்க முடியாது. அந்த டைம்ல பின்னாடி ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ அடிக்கலான்னு வருவான். அந்த டைம்ல ஹீரோயின் இப்படி குறுக்கா வந்து அவங்களோட தியாகத்தை
ஆட்டிடுவாங்க. அது மாதிரி அவங்க தியாகத்தை முதுகுல அடி வாங்கிடுவாங்க. அவங்க சும்மா இருப்பாரா ஹீரோ, செம்ம காண்டாயிடுவாரு. செம்ம காண்டாயிட்டு என்ன பண்றாருன்னா, நேரா அந்த கார் ஓனர் தூக்கி நிறுத்த வச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவனை எதுவுமே பண்ணாம கீழே போட்டுருவாரு. ஏன்னா வந்து அவரோட மைண்ட் ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனையும் துன்புறுத்தக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, சாவடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து இப்படி பாப்பாரு. ஹீரோயினி வந்தீங்கன்னா அழுதுட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, உனக்கோசம் தானே நான் பண்ணேன், எனக்கு கடைசியா ஒரே ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பாங்க. நம்ம ஹீரோ இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போயிட்டு அவளை வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்றாங்க. பட் ஆனா டாக்டர்ஸ் எல்லாமே இன்னும் அவ பொழைக்கிறதுக்கு கொஞ்சம் தான் சதவீதம் இருக்கு, ஒரு 20% தான் சதவீதம், ரொம்ப அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நீங்க நேரா வந்து நம்ம ஹீரோ செம திட்டு வரும். நான் அவளை நல்லா பாத்துக்க சொன்னேன், ஏன் அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே தான் போய் ஆபரேஷன் பண்ணுவாரு. ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருவாரு. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கண் முழிக்கவே மாட்டாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ காணாம போயிட்டு இருப்பாரு. சோ ஒரு மாசம் கழிச்சு அவங்க வந்து ஒரு கண் முழிப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ எங்க மோபாய் எங்க தான் கேட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனி அவங்க யாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க, அவன் எங்கேயோ போயிட்டான் இன்னும் வரல அப்படின்னுவாங்க. சோ அப்ப பக்கத்துல மிங் தான் இருப்பாரு. மிங் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து அவர் கிடைக்காது யாருக்கு கிடைக்க கூடாதுன்ற மாதிரி, உன்னோட லைஃப்ல வந்து 2 பேர் இருந்தோம், ஆனா ஒருத்தன் நீ லவ் பண்ண, இன்னொருத்தன் உன்ன லவ் பண்ணான், ஆனா நீ லவ் பண்ண உன்னை விட்டு போயிட்டான், ஆனா நான் உன்ன லவ் பண்ண நான் கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோனிக்கு அழுக தாங்க முடியாது. என்னடா அவன் நம்மள இந்த வாட்டியும் விட்டு போயிட்டானே, இந்த வாட்டியும் நம்மள ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ மீட் பண்ண அந்த இடத்துல அவங்க ப்ரப்போஸ் பண்ண அந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து ஐயோ ஹீரோயினி பேர் வந்து போச்சு, ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்துவார். யாருன்னு பார்த்தா நம்மளோட மோபாய் தான். சோ ஒரு ஹாப்பியான எண்டிங்கா இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப ஒன்னா சேர்ந்துறாங்க. சோ இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி முடியுது. என்ன ப்ரோ கடைசி எபிசோட், அதாவது எப்படி பேசணும், நீங்க என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா டிராமா பார்க்கும்போது எனக்கே காமெடியா தான் இருந்துச்சு. ஸோ சிம்பிளான ஒரு ஸ்டோரியா கொண்டு போயிட்டானுங்க. இது ஏன் ஓடலைன்னா மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இதுல மியூசிக் மட்டும் தான் இருக்கும். தேவையில்லாத ஒரு சீனை வந்து 5 நிமிஷத்துல முடிக்கவே மாட்டானுங்க. ஒரு 15 நிமிஷம் 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுத்து தான் முடிப்பானுங்க. அதனாலதான் இதை நான் பார்ட் வைஸா போட்டு டக்குன்னு கம்ப்ளீட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டிராமா பண்ணலான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல டிராமாவா கொஞ்சம் சேனல் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்ததுல இருந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் கம்மி ஆயிடுச்சு. அதனாலதான் வியூஸே கொஞ்சம் போல. மெயின் ப்ராப்ளம் இதுதான். நானும் ஏன்டா இது நம்ம போற வீடியோக்கு ஏன்டா வியூஸ் போல அப்படின்னு நினைச்சேன். இதுதான் நமக்கு வந்தது ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த நோட்டிபிகேஷன் வராது. அது இல்லாம கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு 90 நாளைக்கு நான் அடைக்க வாசிக்கணும். இருந்தாலும் நீங்க வீடியோ மிஸ் பண்ணிவிடுன்னு தான் சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வின் கேர்ள் சீசன் 2 அந்த டிராமாவை உங்களோட சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிராமாவும் நான் ஸ்டார்ட் பண்றேன். டோன்ட் வரி, நான் எங்கேயும் போல உங்க கூடவே தான் இருக்கேன். அண்ட் தாறுமாறு பண்றோம். நெக்ஸ்ட் நான் இந்த வெல்கம் டு வாக்கி எப்படி பண்றனோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு காமெடி, ஒரு மீம், பேக்ரவுண்ட் மியூசிக்னு போட்டு ஒரு சூப்பரான டிராமாவை ரெடி பண்ணலாம். சரி என்ன டிராமான்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. மிஸ் ரோ அண்ட் மிஸ் லிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா நம்மளோட செகண்ட் சேனல் போட்டிருக்கோம். அதுவும் செம்மையா இருக்கு. ஏன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. ரோபாட் பாய் ஃப்ரெண்ட்லாம் மாதிரிலாம் இல்ல, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப கியூட்டா. ஏன்னா அதுல வந்து நம்ம நடிச்சிருக்க ஹீரோனி பாத்தீங்கன்னா செம ஹீரோனிப்பா, வேற லெவல். அவங்க வந்தாவே காமெடியும் சேர்ந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம யாருன்னா பாருங்க. அண்ட் இந்த டிராமாக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ், பை பை பை.